இயேசுவின் வல்லமை ஒரு மனுஷ வாழ்க்கையில வந்து விட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அவன் ஆட்டோமேட்டிக் அவன் செயல்பட ஆரம்பித்து விடுவான். இங்க பாருங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா, ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் சப்பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சப்பானி சொன்னா எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த அவங்களோட கால் பாத்தீங்கன்னா வெறும் குச்சி போலதான் இருக்கும். வெறும் எலும்பு, அது மேல ஒரு தோல் மூடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பட் அதனால அவங்களால எதுவும் பிடிச்சுக்கிட்டு நிக்க முடியாது.